நீ திரும்பவும் வந்துட்டியா? நீ என்ன என்ன பண்ண? ஏதாவது மேஜிக் பண்ணியா? எனக்கு ஒன்னும் புரியல. போங்க, உங்களை ஜனா தேடுறான். உங்க அண்ணன் சும்மாவே ஆடுறான். இப்ப அவனோட அடுத்த ட்ரிங்க்ல இதை கலந்துருங்க. மத்த எல்லாத்தையும் மோனிகா பார்த்துப்பா. மோனிகா என்ன பண்ண போறா? உன் அண்ணனோட மரியாதை போக போது. உன் அண்ணன் இந்த ட்ரிங்கை குடிச்சதும் மோனிகா அவனை ரூமுக்கு கூட்டு போயிடுவா. அப்புறம் நான் சூப்பரா ஒரு படம் எடுப்பேன். ஒரு ஹாட் வீடியோவை ரெடி பண்ணுவேன், வைரல் ஆக்குவேன். ஜாக்கிரதையாரு, ஃபுல் பாட்டிலையும் அவனோட ட்ரிங்க்ல மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் இதை நல்லா வேலை செய்யும். நான் உடனே வரேன், அதுக்குள்ள நீயே குடிச்சிடாத. கமான் 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 கமான். பவானி பவானி, மர மர. இப்ப இங்க என்ன பண்றா? அதுவா, நாங்க கார்ல வரும்போது எங்க எதிர வந்தா, திடீர்னு குறுக்குல வந்துட்டா. அதையே முன்னாடியே சொல்லல. இவ இங்க வருவான்னு யாருக்கு தெரியும்? வீரவை விட்டு தள்ளிப்பா. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? இவ யார் வீரா? வீரா மேல எனக்கு தான் உரிமை அதிகம். நான் இவனுக்கு சொந்தம், அப்புறம் இவ எனக்கு சொந்தம். நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்ல ரெண்டு போட்டு புரிய வைக்கவா? ஏய் யூ, நான் சொன்னது கேக்கல? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஓகே ஃபைன். காமன் மடி திறக்கின்றது. நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? என்ன தைரியம் உனக்கு? நீ என்ன சொன்ன? நான் உன்னோட ஸ்டாக்கரா? உன் பின்னாடியே அலையறனா? அதைத்தான் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். நீ எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் நீ என்ன பாப்ப. நான் நீ வரத விரும்பல. அப்புறம் எதுக்காக என்ன நெருக்கமா பிடிச்சிருக்க? எதுக்காக என் கூட ஆடுற? தெரியலையே, உன்னை எதுக்காக இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. உன் முகத்தை எனக்கு பிடிக்கல. இங்க எங்க பார்த்தாலும் உன் முகம் மட்டும் தான் தெரியுது. உன்னை இப்படி தாங்கி பிடிக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா இப்ப நான் பண்றதுதான் சரின்னு தோணுது. I was meant to hold you. ஆமா, இததான் நான் பண்ணணும். இது மட்டும் தான் சரி. இதுதான் சரி, இதுதான் நீ செய்யணும். நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் இப்படி சேர்ந்து இருக்கிறது தான் முறையானது. ஓகே, போட்டோ வீடியோ பிளான்லாம் கேன்சல். தக்ஷினி வீராவோட ட்ரிங்க்ல அதை கலந்துற. அப்பதான் மோனிகா அவளுடைய ரூமுக்கு வீராவை கூட்டு போவா. நான் பவானியை பார்க்க கூட்டிட்டு வரேன். போட்டோல பார்க்க வேண்டியத பவானி நேர்லயே பார்க்கட்டும். நீ எனக்கானவன். நீ என் கூட தான் இருக்கணும். அந்த பொண்ணு கூட இருக்க கூடாது. தக்ஷ், இத புடி.
வீராவோட ட்ரிங்க்ல கலந்துரு. ஆல் தி பெஸ்ட். வீராண்ணா, என்னண்ணா துரத்து விட போறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க? What the hell? உனக்கு என்னதான் வேணும்? என்னண்ணா மயங்கிட்டியா? Shut up. Come on. பேபி, நீ என்ன சுத்தமா மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். நான் கிளம்பலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். நீ எங்கேயும் போக கூடாது. நீயா? நீ இங்க என்ன பண்ற? என் பின்னாடியே வரியா? ஆமா, நான் உன் பின்னாடி தான் வந்தேன். இங்க பார் பவானி, வீரா மாறிட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இன்னும் அவன் அப்படியே இருக்கான்றதான் உண்மை. அவன் இன்னும் பழகி வீரா தான். அங்க பாரு, அவன் யார் கூட போறான்னு பாரு. என்ன நடக்குது பவானி? என்ன சொன்ன? என்ன நடந்தாலும் உன்னை வீரா எப்பவும் மறக்க மாட்டான்னு என்கிட்ட சொன்னல. ஆனா இப்ப என்ன நடக்குது? இன்னொரு பொண்ணு கூட அவன் ஏன் போறான்? இல்ல, அவன் அந்த மாதிரி எல்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டான். அப்படியா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பவானி. நீ வேணா வீர என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டே இரு. அப்புறம் யாரு சரி யாரு தப்புன்னு உனக்கே புரியும். ஆனா அவன் இன்னொருத்தி கூட இருந்தானா அப்பவே நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா உன் வாழ்க்கை நாசமா போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. புரியுதா? ஒரு நிமிஷம். ஏன் தம்பி எங்க? அவனை எதுக்கு கூப்பிடுற? எனக்கு தூக்கம் வருது. I want to sleep. அப்படின்னா உனக்கு தம்பி தேவையில்ல, பெட் தான் தேவை. பெட்டா? அது ஏன் ரூம்ல இருக்கு. கம். வீரா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருப்பான். அதுவும் அந்த பொண்ணோட தான் இருப்பான். வா மேல போய் பார்க்கலாம். இல்ல, வீரா அப்படியெல்லாம் கண்டிப்பா கேவலமா நடந்துக்கவே மாட்டான். நீ அவனை முதல்ல எப்படி சந்திச்சன்றதை மறந்துட்டியா? இன்னும் கல்யாண சடங்கெல்லாம் முடியல. இல்ல இரு, நான் ஒண்ணு தரேன். அதெல்லாம் பழைய கதை. ஓ, பழைய கதைங்கிறியா? அப்ப என்ன தப்புங்கிறது இப்ப நான் காட்டுறேன். கம் ஆன். ஃபைன், வா. இதுதான் நம்மளோட பெட் பேபி. நம்ம பெட்.
பவானி, நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்கறேன். இப்ப எல்லாமே முடிஞ்சிடும். பவானி கையில வீரா கையும் களவுமா மாட்ட போறான். ஜனா, என்னாச்சு? பவானி 2 பேரையும் ஒன்னா பாத்துட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துருவா. அநேகமா பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். பவானி இங்க இல்லன்னா கண்டிப்பா பாத்திருப்பா. எல்லாத்தையும் பாத்திருப்பா. புருஷனோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்திருப்பா. நீ இதான் ஆசைப்பட்ட. இது எப்படி நடந்திருக்கும்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி எப்படி எல்லாம் நடந்துச்சு? சொல்லு, நீ இதான் ஆசைப்பட்ட. ஆமா, நான் இதுதான் ஆசைப்பட்டேன். தள்ளு. நீ டெஸ்பரேட்டா இருக்க. நான் உன் கூட இருக்க விரும்பல. ஜஸ்ட் கெட் அப் அண்ட் லீவ். போயிடுங்கிறது. இங்க பாரு, நான் உன் கூட இருக்க விரும்பல. உனக்கு புரியுதா? Now get up and leave. Get out. இங்கிருந்து போயிடு. சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த பொண்ணை மட்டும் எப்படி உன்கிட்ட அவ்வளவு நெருக்கமா வரவிட்ட? ஓ, போயிங்கிறது. ஜஸ்ட் கோ. அட, நம்ம 2 பேரும் இங்க ஒன்னா தானே வந்தோம். நீ தானே என்னோட கையை புடிச்சு இழுத்துட்டு வந்த. ஆனா அதெல்லாம் எனக்கு இப்போ சரியா படல, தப்பா படுது. நீ இங்கிருந்து போ. ஜஸ்ட் கோ. ஜஸ்ட் கோ. இது என்னன்னு தெரியல, என்ன ஃபீலிங்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நான் வேற யாருக்கோ சொந்தமானவன் எனக்கு தோணுது. ஓ காட், நீ இவ்ளோ போரிங் ஆனவனா இருப்பேன்னு நான் நினைக்கல. கம் ஆன் ஹீரோ, இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஜஸ்ட் கோ. கெட் அவுட். வீரா உன்கிட்ட என்ன சொன்னானே?
உண்மையாவே உனக்கு புரியலையா என்ன? நீ இங்க இருக்கிறத வீரா சுத்தமா விரும்பல. இதுக்கு மேலேயும் நீ இங்க இருந்து ஏதாவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, கண்டிப்பா நான் இப்பவே போலீஸ்க்கு போன் போட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு புரிஞ்சுதா? Get out. Out. நல்ல வேளை நீ அவளை துரத்தி விட்ட, இல்லைன்னா நான் அவளை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ அவ கூட இருக்க வேண்டியவனே இல்ல. நீ அவளுக்கானவனே இல்ல. வீரா ப்ளீஸ், நான் தப்பானவனை ப்ரூவ் பண்ண நீ இனிமே ஆதாரத்தை தேடாத. நான் அவளை இங்கிருந்து கிளம்பி போன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அவ இங்க இருக்கிறத விரும்பல. ஏன்னா நீ உன்னை அறியாமலே இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது தான் நீ விரும்புற. நீ இன்னொருத்திக்கு சொந்தமானவ, அதனால எப்பவும் நீ அவ கூட தான் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் நான் உன் கூட, அதுக்காக நான் உன் கூட இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல, புரியுதா? நீயா கற்பனையை வளர்த்துக்காத. அவன் சொன்னது சரிதான். தக்ஷ் ரொம்ப சரியா சொன்னான். அதான் உன்னை பத்தி ஏதோ சொன்னானே, பசங்களை மயக்க நினைக்கிற யூர் a bloody stalker, you're a stalker. ஆமா பவானி, நீ 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 அப்படிப்பட்டதான். ஆமா, நீ அப்படிப்பட்டதான். வீரா, நீ என்ன பண்ற? தூரமா போ. இங்க பாரு. நீ என்ன பண்ற? நீ உன்னை அறியாமலே என் கூட இருக்கணும்னு நினைக்க பாக்குற. இத பாரு வீரா, நீ என்னை விட்டுட்டு தனியா போகணும்னு நினைக்கல. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ வீரா. அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு விதத்துல இணைஞ்சே இருக்கோம். ஒரு நிமிஷம் வீரா. இல்ல வீரா, வீரா இங்க பாரு வீரா, நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. நான் உன்னோட பொண்டாட்டி தான். முதல்ல இப்படி உளறத நிப்பாட்டு. பொண்டாட்டி அது மண்ணாவது. என்னை விட்டு தள்ளிப்போ, தள்ளி போயிடு. முதல்ல என் முன்னாடி இப்படி உளறதெல்லாம் நிப்பாட்டு. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, நீ ஒரு ஸ்டாக்கர். அதை தவிர வேற எதுவுமே இல்ல, நீ ஒரு ஸ்டாக்கர். கண்டிப்பா இது நீ உன் மனசார சொல்லல. உன் மனசார சொல்லல, எனக்கு அது தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் போதும், நிறுத்து. வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், அழாத. இந்த கண்ணீர்லாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு இந்த கண்ணீர்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. நான் அழும்போது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? நான் அழுறது உன்னால தாங்க முடியல. ஏதாவது ஒரு கெட்ட பொண்ணு உன் பக்கத்துல வந்தா உனக்கு அது தப்பா தெரியுதுல்ல? இது எல்லாமே எனக்கு தெரியும். Just go. நான் உன்னை பார்த்தேன். நீ கார் எடுத்துட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேன். உன்னால என்ன பார்க்க முடியல. நீயும் வருத்தப்பட்ட வீரா. எனக்கு தெரியும் நீ வருத்தப்பட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதையும் உன்கிட்ட கேட்கல. நான் சொல்றதுதான் உண்மை. இந்த உன்னை அறியாம நீ உணரும் போதுதான் நீ கோவப்படுற. You love me. Don't touch me. என்ன தனியா விடு. இல்ல வீரா, இது உண்மை. என்ன தனியா விடு. முதல்ல இங்க பாரு. நீ அங்கெல்லாம் பார்க்காத, என்ன பாருன்னு சொல்ல. My foot. நான் சொல்றத கேளு. என்ன பாரு. என் கண்ணை பார்த்தா உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செஞ்சு என்ன பாரு. ஒரே ஒரு தடவை பாரு. என்ன பாரு வீரா, ஒரே ஒரு தடவை பாரு. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். என்ன நமக்குள்ள இருக்க காத்தா உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செஞ்சு என்ன பாரு. ஒரே ஒரு தடவை பாரு. என்ன பாரு வீரா, ஒரே ஒரு தடவை பாரு. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். என்ன நமக்குள்ள இருக்க காதல் அப்படிப்பட்டது. நான் சொல்றத கேளு. என்ன தனியா விடுன்னு சொன்ன.
கை காட்டு. அடிபட்டிருக்கு. நான் கிளம்புறேன். நில்லு. ஒரு நிமிஷம் இரு. இப்படி உட்காரு. என்னாச்சு? போட்டோ எடுத்தியா இல்லையா? காட்டு. சும்மாரா. மொத்த பிளான ஃபிளாப் ஆயிடுச்சு. எல்லாமே சொதப்பிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னே தெரியல. டேய், யார் அது லைட் ஆன் பண்ணது? லைட் ஆன் பண்ணு. ஓ, அந்த ஆண் தேவதை தானா? இவன் எங்க போயிட்டான்? பக்கி ஓடு. நில்லுங்க. யார் யார் எங்க நிக்கிறீங்களோ அங்கே இருங்க. இவன் இங்க என்ன பண்றான்? என்னது? என்ன பண்றியா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ரொம்ப பேசாத, சரியா? வீரா, நான் நினைச்சா இந்த நிமிஷமே இந்த காயத்தை மறைய வச்சிடலாம். ஆனா நீ என்ன மறந்துட்டியே. அதனால இப்ப நான் உன் முன்னாடி என்னோட நாகினி வடிவத்தை எடுக்க முடியாது. ஆமா, உன் அண்ணன் எங்க? இவன் இல்லடா, வீரா. வீரா எங்க? ஓ, அப்ப இவன் வீராவை தேடிதான் அலையறானா? அவனை தேடிதான் போறான். ஏன் பிளான் ஃபிளாப் ஆனா என்ன? இந்த ஆண் தேவதை பின்னாடி போனா போதும். அவன் பவானியோட கதையை முடிச்சிருவான். எனக்கு அடிபட்டுருச்சுன்னு நீ எவ்வளவு கவலைப்படுற? இத பார்த்தாலும் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. நான் யாருக்கு அடிபட்டிருந்தாலும் இதான் பண்ணுவேன், புரியுதா? இப்படி வா. வீரா, இப்ப கூட நீ உன்னை காப்பாத்திக்க நினைக்க பாத்தியா? எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்.
Damn it. இங்க யாருமே இல்லையே. இங்க எல்லாமே நார்மலா தானே இருக்கு. ஆனா ஏதோ இடிஞ்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த வீராவும் பவானி எங்க போயிட்டாங்க? அந்த ஆண் தேவதை எங்க போனான்னு தெரியலையே. அடே யாரா மியூசிக் ஆஃப் பண்ணது? டேய் ஆன் பண்ணு. இரு அவனை என்ன பண்றேன்னு பாரு. இரு இரு இரு. அந்த ஜனம் நம்ம கிட்ட எதுவும் சொன்னான். ஆமா அந்த லூஸ் ஏதோ சொன்னானே, ஏதோ பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு, அப்புறம் ஏதோ அவ ஏதோ சொன்னா, ஆனா சரியா ஞாபகம் இல்ல. பவானி வீராவும் ரூம்ல இல்ல. சீக்கிரம் போலாம். கம் ஆன். போலாம். சீக்கிரம் வா. வீரா 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 எழுந்துற. வீரா நான் சொல்றது கேளு. இங்க பாரு என்ன. கவலையா இருக்கு. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கா ஆதிநாகினி? நீ என் வீராவை என்ன பண்ண? என்ன பண்ண? உன்னோட கழுக உண்டுலன்னு பண்ணிட்டேன். அதுவும் நீ அவன் கூட இருக்கும் போதே நான் அப்படி பண்ணிட்டேன். நீ எப்போ செஞ்சிருக்க வேண்டிய பழி வாங்கும் படலத்தை நான் நிறைவேற்ற போறேன். இல்ல நீ அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. நான் உன்கிட்ட சொல்லி சொல்லி தளர்ந்து போயிட்டேன். வீரா கெட்டவனே கிடையாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா நாக வம்சத்தையே காப்பாத்திக்கிட்டு இருந்த பழைய ஆதிநாகினி இல்ல நீ. அவ பாம்புகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா இந்த ஆதிநாகினி கழுகுகளுக்கு காவல்காரியா மாறிட்டா. இவ ஒரு கழுக லவ் பண்ணி அவன் பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஆமா ஆதிநாகினி, நீ உன் கையாலேயே ஒரு நாக வம்சத்தை அழிச்சுக்கிட்டு இருக்க. சொந்த குளத்தை அழிக்கிறவங்க கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் வழியை விட்டு விலகிடு. நான் என் வேலையை செஞ்சுட்டு கிளம்புறேன். நான் விட மாட்டேன். உன்னால முடியாது. இங்க பார், நீ இப்ப பலவீனமாயிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்றத புரிஞ்சுக்கோ. ஏன்னா என்னோட உலகத்துல எல்லாருமே நல்லவங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா நீ இப்ப பண்றியே அது ரொம்ப தப்பு ஆதிநாகினி. அதனாலதான் நீ பலவீனமாயிட்ட. அதனால இப்ப நீ என்கிட்ட தோக்க போற. நீ என்ன பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நீ சத்தியுகத்துல ஆரம்பிச்சு வச்ச கதையை நான் முடிச்சிருவேன் ஆதிநாகினி. ஐயோ இப்ப கதையே மாறிடுச்சு. இப்ப இந்த யுகத்துல கதையே வேற. இது என்னோட கருத்து கிடையாது. ஆதி சிவனோடது. அந்த சிவனோட பேச்சையாவது கேளு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேணாம் 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 வேணாம். உன் மனசை திடப்படுத்திக்க ஆதிநாகினி. ஏன்னா இப்படி பல தடவை செஞ்சுதான் நான் இவனை கொல்ல போறேன். அப்பதான் இவன் மரணம் ரொம்ப சுலபமா இருக்கும். நான் இந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என் காதல் தப்பானது இல்ல. என் வீர தப்பானவை இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்.
என் வீரவை விட்டு. பின்னாடி தள்ளி போயிடு ஆதிநாகினி. நீ ஒரு நல்ல ஆத்மான்றதுனால நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப சரி, அப்ப நீயும் இவன் கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான். அப்ப கிளம்பு ஆதிநாகினி. இன்னும் உனக்கு டைம் இருக்கு ஆதிநாகினி. எல்லாத்தையும் விட்டு பின்னாடி போயிடு. சொல்லு, விட்டுட்டு போறியா இல்லையா? வீரா, 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 நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. உன்னால காப்பாத்தவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இன்னைக்கு நீ நிச்சயமா சாக போற கழுகே. என் வழி மாதிரி அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு நீ செத்துருவ. இந்த ஆண் தேவதை கையால சாக போற. நான் தான் என் வீரவை எதுவும் பண்ண வேணாம் விட்டுருங்கன்னு சொன்னல. இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணாத பிளீஸ். எதுவும் செஞ்சிடாத. நீ என்னோட காதல் கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறல, அப்படின்னா என்ன கொன்று என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ. வேணா என் புருஷனை மட்டும் கொன்னிடாத பிளீஸ். என் வீரவை ஒண்ணும் பண்ணிடாத பிளீஸ். என் வீராவை கொன்னிடாத. நீ ஒரு தேவதை தானே, எல்லா இடத்துலயும் அன்பு பரப்புறவன் தானே. என் அன்பு மட்டும் என்கிட்ட இருந்து ஏன் பறிக்க நினைக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை அடிக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் வேற என்னதான் பண்றது? என் வீரவை காப்பாத்த வேற வழி தெரியல. என் புருஷன் அவன், என்னோட உயிர் அவன். வீரா, 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 வாணி, வீரா, எழுந்துரு, எழுந்துரு வீரா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? வாணி, உனக்கு ஒண்ணும் இல்ல? நீ நல்லா இருக்கியா வீரா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்ல? என்ன என்ன இது? வீரா, நான் இங்க நீ இங்க என்ன பண்ற சொல்லு. இல்ல வீரா, நீங்க என் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் போ சொன்னல. டாக்ஸ் போங்கி, இவ்வளவு எங்கேயாவது அனுப்பி வைங்க. போ, முதல்ல இங்கிருந்து போ. நீ என் கூட என்ன பண்ற? டாக்ஸ் போங்கி. சின்ன, நீ எங்க இருக்க? அப்படின்னா இது எல்லாமே உண்மைதானா? கதை உண்மையிலேயே மாறிடுச்சா? அதனாலதான் நான் தோத்து போயிட்டேன். அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல. இது போலியான காதல் இல்ல, இது உண்மையான காதல். இது காதலுக்காக என்ன வேணா பண்ணும். இந்த காதலை யாராலையும் பிரிக்க முடியாது.
யாராலையும் முடியாது. தேவதைகள் நினைச்சாலும் முடியாது. நான் ஆதிநாகினிய சந்திச்சு ஆகணும். ஆனா அந்த ஜனா இங்க இருந்தா நான் அதை நடக்கவே விட மாட்டானே. ஜனா, எனக்கு உன் கார் சாவி கூட. மவன் உனக்கே தெரியும்ல, இது வரைக்கும் நான் என்னைக்காவது ஒன்று தடுத்திருக்கேனா? நான் எப்பவும் எதுக்காகவும் என் முடிவை மாத்த மாட்டேன்னு தெரியாதா? நான் எப்பவும் என் மனசு சொல்றதுதான் செய்வேன். வீரா எப்பவும் நல்லவன் தானே என் மனசு எனக்கு சொல்லுது. இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறமா? அது எல்லாம் என்ன வெறுப்பேத்துறதுக்காக நடந்தது. வீரா எனக்கானவன். வீரா எப்பவும் எனக்கானவன் தான். ஒருவேளை இப்ப நான் அவனுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த நிலைமையிலயும் அவன் காதலுக்கு எதிராக எதுவும் செய்யல. அவன் இந்த நிலைமையிலயும் எனக்கும் என் காதலுக்கும் பொறுப்பாதான் நடந்துக்கிறான். இது தவிர உனக்கு வேற எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ இப்ப உன் கார் சாவி எனக்கு கொடுக்கலன்னா நான் நாகினி வடிவத்தை எடுத்து இங்க இருந்து கிளம்பிடுவேன். வேண்டாம், நில்லு பவானி. நீ ஏற்கனவே டயர்டா இருக்க. உன் காயம் வேற இன்னும் ஆறவே இல்லை. காயப்படுத்தினது யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிற. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்றவா. சொல்லு. ஹலோ, அந்த கோவில்ல ஒருத்தர் இருப்பாரு. நாங்க அங்கெல்லாம் இருக்கோமே அந்த கோவில்ல பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்க ஒருத்தர் இருப்பாரு. அதான்யா அந்த பாபா. அவர் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்காரு. நாங்க கார்ல வந்தப்போ எங்களுக்கு தெரியாம வெளில மறைஞ்சிருக்காரு. ஆனா நீ டென்ஷன் ஆகவே தேவையில்லை. அவர் ஒளிஞ்சிருந்து என்னையும் தக்ஷியும் பார்த்தாரு. ஆனா நாங்க பார்த்தது அவர் கவனிக்கல. ஆனா நீ அந்த நாகுனியோட வரும்போது பார்த்து கவனமா வா. அந்த பாபாவால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. சரி சரி, நம்மளுக்கு பவர்லாம் எப்ப கிடைக்கும்? ஓ, கண்டிப்பா அந்த ஆள் பிரச்சனை பண்ணதான் வந்திருப்பான். சோ பவானியை இப்ப உடனே கூட்டு போறது நல்லதுக்கு இல்ல. இவகிட்ட அவன் என்ன சொல்ல வந்திருக்கான்னு தெரியல. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது உன் மீராக்கா தான் கால் பண்ணியிருந்தாங்க. மீரா அக்காவா? என்ன சொன்னாங்க? இது பிரச்சனையா? மீரா ரொம்ப டென்ஷனா இருக்கான்னு சொன்னாங்க. சோ நீ அங்க வர வேண்டாமா? இப்ப என்ன பண்றது? ஆனா இப்ப நான் முத தடவையா மீராக்கா சொல்லி நான் இப்ப கேட்க போறது கிடையாது. நான் இப்போதைக்கு வீராவை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. ஜினா, வண்டி எடு சீக்கிரம். அப்ப சரி, நம்ம பின்பக்க வழியா போலாம். நாக வடிவத்தை எடுத்து உள்ள போயிடலாம். இப்படியே நேரா போனா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் மீராக்கா அவங்க சொன்னதை நீ கேட்கலன்னு நினைச்சுப்பாங்க. சரி. என்னால சொல்லி புரிய வைக்க முடியல டாட். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுப்பா? அந்த பொண்ணு அங்கதான் இருந்தா, அங்கேயே தான் இருந்தா. யாரோ அந்த பவானி